என்ன பிரச்சனை? தமிழனும் சேர முடியாமல் தடுப்பதற்கு இடையிலே இருப்பது சாதி 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 என்பதை தவிர வேற என்ன இருக்கிறது? வேற என்ன இருக்கிறது? எனவே சாதி இருக்கிற வரையில் தமிழன் ஒன்றுபட முடியாது. இதை விட வேற என்ன எக்ஸாம்பிள் வேணும்? என்ன உதாரணம் வேணும்? என்ன எடுத்துக்காட்டு வேணும்? என்ன சான்று வேண்டும்? இதெல்லாம் ஒரே சொல்லுதான். ஒரு பொருள் பன்மொழி. எக்ஸாம்பிள்னா இங்கிலீஷ், உதாரணம்னா வடமொழி, சான்றுன்னா தமிழ். எல்லாம் ஒரே பொருள் உள்ள படமொழி. என்ன சான்று வேண்டும்? சாதி தமிழர்களை ஒருங்கிணைக்க விடாமல், ஒன்று சேர விடாமல் தடுக்கிறது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? சாதியை ஒழிக்காமல் தமிழர்களை ஓரணியில் திரட்ட முடியுமா? அதனால்தான் சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். இதுதான் முழக்கம். தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறார்களா? விடுதலை சிறுத்தைகள் எந்த அளவுக்கு கொள்கை தெளிவோடு இருக்கிறது, நடைமுறை சாத்திய கூறுகளை பற்றி சிந்திக்கிறது, முற்போக்காக சிந்திக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதியவாதிகளும் மதவாதிகளும் விடுதலை சிறுத்தைகளை தனிமைப்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறார்கள். சேர்த்துட்டா நம்ம கட்சிக்கு, நம்ம கூட்டணிக்கு பெரிய சிக்கல் வந்துடும். ரொம்ப காலம் அதுதான் போராட்டம். இங்க கூடுதலா 10க்கு மேல சீட்டை கொடுத்துட்டா ஓபிசி எல்லாம் எதிராக திரும்பிடுவாங்க. இப்ப என்ன கருத்து பரப்புறாங்க சமூக ஊடகங்கள்னா, விஜய் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் 8 பேருக்கு மந்திரி பதவி கொடுத்துட்டாரு, ஒருத்தருக்கு துணை சபாநாயகர் கொடுத்துட்டாரு, மொத்தம் 9 பேருக்கு கொடுத்துட்டாரு. அதாவது பிற சமுதாய மக்களிடத்தில் இந்த ஆட்சிக்கு எதிராக, அரசுக்கு எதிராக ஒரு வெறுப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பரப்புகிறார்கள். இவங்க நியாயஸ்தர்களாக இருந்தால், நாணயமானவர்களாக இருந்தால், கடந்த காலங்களில் திமுகவோ அதிமுகவோ மக்கள் தொகை அடிப்படையில் அமைச்சரவையில் இந்த சமூகத்தினருக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை ஏன் தரவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும். திமுகவிலோ அதிமுகவிலோ மொத்தம் 74 சாதிகள் பட்டியலில் இருக்கின்றன. 3 சாதிகளுக்கு ஆளுக்கு ஒரு மந்திரி, அதிகபட்சம் போனா ஒரு துணை சபாநாயகர், இல்லைன்னா சபாநாயகர் 4வதா ஒரு ஆளுக்கு, இல்லைன்னா அமைச்சர்களே இன்னொரு ஆளுக்கு 4 அமைச்சர் ஒரு சபாநாயகர், 4 அமைச்சர் ஒரு துணை சபாநாயகர், அதுலயும் சாதிக்கு ஒரு ஆள். 74 சாதிகள்ல 3 சாதி தான் பெரும்பான்மை சாதி. இந்த 3 சாதிகள்ல ஆளுக்கு ஒன்று கொடுத்தா போதும். இதுதானே நீண்ட காலமாக இருந்து வந்த மரபு.